40 days ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொண்டு போயிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 33 days போட்டு ஃபெயிலியர்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸு. அதை மறுபடியும் நான் டிஸ்கண்டினியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மிச்சம் இருக்க 15 நாள் கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அது ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேரியேஷனாக டிக்ளைன் போட்டோம், இது 4 செட்ஸு டிக்ளைனில். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேரியேஷனாக இன்க்ளைன் போட்டுக்கிட்டோம். இன்க்ளைனில் வந்து தம்பிளில் போட்டுக்கிட்டோம் பெஞ்ச் எடுத்து. ஏன்னா அதோட இது கொஞ்சம் பர்டிகுலராக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கையெல்லாம் எப்படி ஷேக் ஆகுதா என்ன பண்ணுதுன்றதுக்காக இதில் போட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் ஸ்டாண்டர்டில் வச்சு போட்டோம், அது வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இது வந்து லோவர் செஸ்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு கேபிளில் மிஷின் கொண்டோம். இது வந்து நல்லா பர்டிகுலராக நம்ம லோவர் செஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுவோம். ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் செஸ்ட்டுக்கு. இதை ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தார், காலம் முன்னாடி வச்சு போடணுன்ட்டு. லோவர் செஸ்ட் போடும்போது மட்டும் எப்பயுமே பின்னாடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போட முடியாது, அதனால தான் அப்படி போட்டோம். இது வந்து நம்ம மிட் செஸ்ட்டு போடுறதுக்கு இதை ஹோல் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் கரெக்ட். இருந்தாலும் நம்ம ஷோல்டரில் வித்தில் வச்சு போடும்போது நம்மளோட மிட் செஸ்ட்டு தான் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் இந்த வேரியேஷன் போடும்போது. இது வந்து 4 செட் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லோவரில் வச்சு போடும்போது நம்மளோட அப்பர் செஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட்டில் தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோ வெயிட்லாம் வச்சு போடல, ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால மீடியமாக வச்சு போட்டேன். கண்டிப்பாக நான் பேலன்ஸ் இருக்க 15 நாளை கம்ப்ளீட் பண்ணி என்னோடய கம்பேரிசன் வீடியோ போடுறேன். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.